الحمد لله إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அல்ஹம்துலில்லாஹ் சூரத்துல் பக்ராவோட தர்ஜுமா முடிச்சுட்டு அதை வந்துருச்சா இப்பதானே கேட்டேன். தலை எங்க இருக்காங்களா? சரி எண்ணிட்டாங்களா? இப்போ எப்போ வரும்? 5 நிமிஷத்துல நான் தர்ஜுமா முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் பிரேக் போட்டுக்கலாம். அவங்கள முடிச்சுட்டு இருக்க சொல்லுங்க, நம்ம வந்துடலாம். உள்ள உட்காந்து குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களே, அதை லேசாக முடிச்சுக்கோமா? இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் பக்ராவோட 30வது வசனங்கள்லேருந்து 2 ருக்கு பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி சூரத்துல் பக்ராவில் என்ன பார்த்தோம்? முதல் 1லேருந்து 7 வரைக்கும் பார்த்தோம், மனப்பாடம் பண்ணிட்டோம். 20லேருந்து 24 வரைக்கும் பார்த்தோம். 21லேருந்து 24 வரைக்கும் அதையும் மனப்பாடம் பண்ணிட்டோம். 50 வரைக்கும் மனப்பாடம் பண்ணியிருக்கோம். அடுத்தது 30லேருந்து 33 வரைக்கும் அதையும் மனப்பாடம் பண்ணிட்டோம். இப்போ அதை ஃபுல்லா நம்ம ஒரு தடவை பார்க்க போறோம். 30லேருந்து அந்த வசனங்களை இன்ஷா அல்லாஹ்.
சதக்குல்லாஹுல் அலீம். ஒரு சம்பவமா ஒரு கதையா இருக்க மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் நீளமா அந்த சம்பவத்தையே பார்க்கலாம்ல. அது கன்னித்தீவில் என்று கத்தினாலும் மறுநாள் பாரு வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. அதனால இதை கொஞ்சம் சம்பவமா பார்க்கறதுனால கொஞ்சம் நீளமான வசனங்களா இருக்கும். சம்பவமா இருக்கனால மனப்பாடம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்தது ஆதமுடைய அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. குர்ஆன்ல கிட்டத்தட்ட 7 இடத்துல வருதான். அதனால எல்லாருக்கும் பழக்கப்பட்ட பரிச்சயப்பட்ட வார்த்தை கதையா இருக்கிறதுனால தர்ஜுமா முடிச்சுட்டு வந்துட்டாங்க. முடிஞ்சா ரெடி ஆயிடுச்சா? அதனாலதான் கொஞ்சம் நீளமா வச்சிருக்கோம். இது மாத்திரம் கொஞ்சம் நீளமா போகும். சம்பவமா படிக்கும்போது நம்ம என்ன பண்ணா 3 வசனங்களா வச்சுட்டு டோட்டல் ஒரு நாளைக்கு ஃபுல்லா கூட ஓதலாம். இன்னும் நல்லா மனப்பாடம் பண்ணாலும் நின்று நிதானிச்சு கூட ஓதலாம். ஒரு சம்பவமா அப்படியே தெரியும் நமக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை அனுபவிச்சு பார்க்கும்போது இன்ஷா அல்லாஹ் அதோட ஆஹாஹா இந்த மாதிரி நிறைய சம்பவம் படிக்கணும், மூசாவோட படிக்கணும், துல்கார்னைன் படிக்கணும்னு ஆசை வரும். இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قَالُوا أَتَجْعَلُ فِيهَا مَن يُفْسِدُ فِيهَا وَيَسْفِكُ الدِّمَاءَ وَنَحْنُ نُسَبِّحُ بِحَمْدِكَ وَنُقَدِّسُ لَكَ قَالَ إِنِّي أَعْلَمُ مَا لَا تَعْلَمُونَ وَعَلَّمَ آدَمَ الْأَسْمَاءَ كُلَّهَا ثُمَّ عَرَضَهُمْ عَلَى الْمَلَائِكَةِ وَقَالَ أَنبِئُونِي بِأَسْمَاءِ هَؤُلَاءِ إِن كُنتُمْ صَادِقِينَ قَالُوا سُبْحَانَكَ لَا عِلْمَ لَنَا إِلَّا مَا عَلَّمْتَنَا إِنَّكَ أَنْتَ الْعَلِيمُ الْحَكِيمُ قَالَ يَا آدَمُ أَنبِئْهُم بِأَسْمَائِهِمْ فَلَمَّا أَنبَأَهُم بِأَسْمَائِهِمْ قَالَ أَلَمْ أَقُل لَّكُمْ إِنِّي أَعْلَمُ غَيْبَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَأَعْلَمُ مَا تُبْدُونَ وَمَا كُنتُمْ تَكْتُمُونَ. ஸதக்கல்லாஹு. இது போன வாரம் படிச்சது. இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நோட்டு போட்டுக்கோம்ல, குர்ஆனுக்குன்னு போட்டுக்கோமா. அந்த நோட்ல இந்த வசனத்தை நம்ம அரபியில எழுதுவோம். அரபியில எழுதி கீழே தமிழ் மொழிபெயர்ப்பு அல்லது வேர்ட் பை வேர்டு வேணாலும் போட்டுங்க. இப்ப நம்ம வேர்ட் பை வேர்ட்னா சின்ன பிள்ளைங்களுக்கு உள்ளது, ஏஃபார் ஆப்பிள். நம்மளாம் இப்ப மாஸ்டர். அதனால அந்த வசனத்தை அரபியில எழுதிட்டு கீழே தமிழ்ல எழுதிக்கங்க. அது என்ன ஆகும்னா மறுபடி ரெஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எழுதும் போதே மனப்பாடம் ஆகும். எழுதிட்டு சொல்லிட்டு எழுதுவாங்களே, ஒரு தடவை நம்ம எழுதும் போது அரபிலையும் எழுதுறோம், அது என்னென்ன வார்த்தைகள் இருக்குங்கிற மாதிரி தெரியும். குல்லஹான் இருக்கும். அதுல குல்லஹா தான் இருமையெல்லாம் வரும். இல்ல இந்த இதுலதான் அதிகமா, ஏன்னா 2 பேரும் ஆதமுக்கு ஹவ்வாவுக்கு சொல்றதுனால நிறைய இருமைகள் வரும். அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். இன்னும் நிறைய அரபி அந்த இலக்கணங்கள்லாம் இதுல வரும். இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை தனியா ஒரு தடவை பார்ப்போம் இதுல என்னென்ன இருக்குங்கிற மாதிரி. அது மாதிரி அரபிலையும் எழுதி தமிழ்ல எழுதி வச்சுங்க, ஒரு நோட்டாவே போட்டுக்கலாம். நம்ம படிக்கிறதெல்லாம் ஒரு நோட்டா வச்சுன்னா மறுபடியும் ரெஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதெல்லாம் படிச்சிருக்கோமான்னு சொல்லிட்டு பிரமிச்சு பார்க்கறதுக்கும் ஈஸியா இருக்கும். இன்ஷா அல்லாஹ். ஆமீன். இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன பார்க்க போறோம்னா, எங்க இருந்து வருது, நீங்க தானங்க 33வது வசனம். قال يا آدم أنبئهم படிச்சிட்டோமா? ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 34வது வசனம். وَإِذْ قُلْنَا لِلْمَلَائِكَةِ اسْجُدُوا لِآدَمَ فَسَجَدُوا إِلَّا إِبْلِيسَ أَبَى وَاسْتَكْبَرَ وَكَانَ مِنَ الْكَافِرِينَ وَقُلْنَا يَا آدَمُ اسْكُنْ أَنْتَ وَزَوْجُكَ الْجَنَّةَ وَكُلَا مِنْهَا رَغَدًا حَيْثُ شِئْتُمَا وَلَا تَقْرَبَا هَذِهِ الشَّجَرَةَ فَتَكُونَا مِنَ الظَّالِمِينَ فَأَزَلَّهُمَا الشَّيْطَانُ عَنْهَا فَأَخْرَجَهُمَا مِمَّا كَانَ فِيهِ وَقُلْنَا اهْبِطُوا بَعْضُكُمْ لِبَعْضٍ عَدُوٌّ وَلَكُمْ فِي الْأَرْضِ مُسْتَقَرٌّ وَمَتَاعٌ إِلَىٰ حِينٍ فَتَلَقَّى آدَمُ مِنْ رَبِّهِ كَلِمَاتٍ فَتَابَ عَلَيْهِ إِنَّهُ هُوَ التَّوَّابُ الرَّحِيمُ. இதான் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். இது டோட்டல் அந்த வசனத்தை தர்ஜுமா பார்த்தோம்னா 30வது வசனத்திலிருந்து, நபியே இன்னமும் இறைவன் வானவர்களை நோக்கி
நிச்சயமாக நான் பூமியில் ஒரு பிரதிநிதியை அமைக்கப் போகிறேன் என்று கூறிய போது அவர்கள், இறைவா, நீ அதில் குழப்பத்தை உண்டாக்கி ரத்தம் சிந்துவோரையா அமைக்கப் போகிறாய்? இன்னும் நாங்களோ உன் புகழ் ஓதியவர்களாக உன்னை துதித்து உன் பரிசுத்தத்தை போற்றியவர்களாக இருக்கின்றோம் என்று கூறினார்கள். அதற்கு இறைவன், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன் என்று கூறினார். இன்னும் இறைவன் எல்லா பொருட்களின் பெயர்களையும் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். பின் அவற்றை வானவர்கள் முன் எடுத்துக்காட்டி, நீங்கள் உங்கள் கூற்றில் உண்மையாளர்களாயிருப்பின் இவற்றின் பெயர்களை எனக்கு விவரியுங்கள் என்றான். அவர்கள், இறைவா, நீயே தூயவன், நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவை தவிர எதை பற்றியும் எங்களுக்கு அறிவில்லை. நிச்சயமாக நீயே பேரறிவாளன், விவேகமிக்கோன் என்று கூறினார்கள். ஆதமே, அப்பொருட்களின் பெயர்களை அவர்களுக்கு விவரிப்பீராக என்று இறைவன் சொன்னான். அவர் அப்பெயர்களை அவர்களுக்கு விவரித்த போது, நிச்சயமாக நான் வானங்களிலும் பூமியிலும் மறைந்திருப்பவற்றை அறிவேன் என்றும் நீங்கள் வெளிப்படுத்துவதையும் நீங்கள் மறைத்துக் கொண்டிருப்பதையும் நான் அறிவேன் என்றும் உங்களிடம் நான் சொல்லவில்லையா என்று இறைவன் கூறினான். இது வரைக்கும் நம்ம படித்தோம். இப்ப பின்னர் நாம் மலக்குகளை நோக்கி ஆதமுக்கு பணிந்து சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னபோது இப்லீஸை தவிர மற்ற அனைவரும் சிரம் பணிந்தனர். அவன் மறுத்தான், ஆணவம் கொண்டான், இன்னும் அவன் காபிர்களை சார்ந்தவனாகிவிட்டான். மேலும் நாம், ஆதமே, நீரும் உம் மனைவியும் அச்சோனபதியில் குடியிருங்கள். மேலும் நீங்கள் இருவரும் விரும்பியவாறு அதிலிருந்து தாராளமாக புசியுங்கள். ஆனால் நீங்கள் இருவரும் இம்மரத்தை விட்டும் நெருங்க வேண்டாம், மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம். அப்படி செய்தீர்களானால் நீங்கள் இருவரும் அக்கிரமக்காரர்களிலிருந்தும் ஆகிவிடுங்கள் என்று சொன்னோம். இதன் பின்னர் ஷைத்தான் அவர்கள் இருவரையும் அதிலிருந்து வழி தவறச் செய்தான். அவர்கள் இருவரும் இருந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேறுமாறும் செய்தான். இன்னும் நாம், நீங்கள் யாவரும் இங்கிருந்து இறங்குங்கள், உங்களில் சிலருக்கு பகைவர்களாக இருப்பீர்கள். பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு தங்குமிடமும் அனுபவிக்கும் பொருட்களும் உண்டு என்று கூறினோம். பின்னர் ஆதம் தம் இறைவனிடமிருந்து சில வாக்குகளை கற்றுக்கொண்டார். இன்னும் அவற்றின் மூலமாக இறைவனிடம் மன்னிப்பு கூறினார். எனவே இறைவன் அவரை மன்னித்தான். நிச்சயமாக அவன் மிக மன்னிப்போனாகவும் கருணையாளனாகவும் இருக்கிறான். இது நம்ம மறுபடியும் படிக்கிறோம். இது வரைக்கும் இதுல எவ்வளவு முடியுமோ அது படிப்போம். இது போன வாரம் நம்ம படிச்சது. இது கொள்னா இது கால ரப்புக்களில் மலாய்கத்தி இன்னி ஜாயிலுன், அது தெரிஞ்ச வார்த்தை. ஃபில் அர்தி ஹலீஃபா காலு அத்தஜ்அலு ஃபீஹா, ஆகியபடியா மை யஃப்ஸிது ஃபீஹா, ஃபிஸாத் பண்றவங்கள, வயஃப்ஸிகு திமா, ரத்தம் சிந்து வரல, வனஹனு நுஸப்பிஹு பிஹம்திக, உன்னுடைய புகழை கொண்டு நாங்கள் உன்னை துதிக்கிறோம். வனுகத்திஸ் லக, உன்னை பரிசுத்தப்படுத்துகிறோம். கால இன்னி ஆலமு மா லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் சொன்னா. அல்லம ஆதம, மேலும் அல்லாஹ் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். அஸ்மாஉ குல்லஹா, எல்லாத்துடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். சும்மா அலதுகும் கொண்டு வந்து காட்டின யார்கிட்ட? அல்லது மலாய்க்கத்தை காமிக்கும் போது வக்கால நம்பி அவுனி, எனக்கு அறிவிங்கள் என்று சொன்னா. பி அஸ்மாய் ஹா உலாய், இவைகளுடைய பெயர்கள்னா அறிவுகள் என்று அம்பி யூனி அப்படிங்கறத பார்த்தோம். எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொன்னா. இதுல இருந்து நமக்கு ஒரு படிப்பு இருந்துச்சு. எல்லாருடைய பேச்சு அவன் தான் கேட்பான், நாம ஒருவராக தான் கேட்க முடியும் அப்படின்ட்டு. இன் கொஞ்சம் சாதிக்கு நீங்க உண்மையாளர் இருந்தா அப்படிங்கிற மாதிரி. காலு சுபஹானக, அவங்க சொன்னாங்க, நீ நான் தூய்மையானவன். லா இல்மலனா, எங்களுக்கு அந்த அறிவு கிடையாது. இல்லாம அல்லம் தனா, நீ சொல்லி கொடுத்ததை தவிர. இன்னக்க அந்த, நிச்சயமாக நீ ஆகிய நீயே, அலீமுன், நீனா அறிவாளி, ஹக்கீமுன், விவேகம்கவன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஒண்ணு அல்லாஹ் சொல்றான், காலையா ஆதமு, யா ஆதமே அம்பியுகும் பி அஸ்மாஹிம், அவங்களுக்கு எல்லாம் சொல்லு அப்படின்னா. பலம்மா அம்பாகும், அவங்க சொன்னதுக்கு பிறகு பி அஸ்மாஹிம், அந்த பெயரெல்லாம் சொன்னதுக்கு பிறகு கால அலம் அக்குல்லக்கும், நான் உங்களுக்கு சொல்லலையா? இன்னி ஆலம், நிச்சயமாக நான் அறிவேன். கைபு சமாவாத்தி, வானங்கள் உள்ளதெல்லாம் அறிவேன். பூமியில் உள்ளதான் அறிவேன். ஆலமும், மேலும் அறிவேன். மா துப்தூன, நீங்க மறைத்து வைத்திருப்பதும், ஒமா குன்றும் தத்துவம், நீங்க வெளிப்படுத்தி கொண்டிருக்க நான் அறிவேன் என்று சொல்லவில்லையா அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் வயது குல்நாளில் மலாய்க்கத்தி சுஜுது லி ஆதம ஃபஸஜது. வயது குல்னா, நாம் சொன்னோம். மேலும் இது குல்னா, நாம் கூறிய போது. இதுன்னா ஒரு போதுங்கிற மாதிரி வரும். இது அஜா, இது ஜா, இதுன்னா கூறிய போதுன்னா ரூட்டர்னா நீங்கள் கவனிப்பீராக, நாங்க சொன்னது கவனிச்சீங்களா? உது குருணி, ஞாபகப்படுத்தி பார்த்தீங்களா? நாங்க கொண்டு வந்த போது அப்படி. இது குல்னா அப்படிங்கும் போது கூறிய போதுன்னு ஒண்ணு இருக்கும். அது ஹிடன் மீனிங் என்னன்னா, உது குரு, நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள், நீங்க கவனிச்சு பாருங்க அப்படிங்கிறது வரும். இது குரு வரும். இது குல்னா, நாம் ஆதமுக்கு
இது குல்னா நாம் கூறிய போது லில் மலாய்கத்தி மலக்குமார்களுக்கு கூறிய போது என்ன உஸ்ஜுது லி ஆதம ஆதமுக்கு சுஜூது செய்யுங்கள். இது குல்னா லில் மலாய்கத்தி தெரியுதா? மலாய்கத்தி புளூரல் மலக்குமார்கள், லில் மலாய்கத்தி மலக்குமார்களிடம் லீ சேர்க்கிறது இருக்குல்ல இது உஸ்ஜுது. இது சேர்க்கும் போது எப்படி வரும்? லில் மலாய்கத்தி சுஜுது. தனியா படிச்சீங்கன்னா உஸ்ஜுதுன்னு வரும். ரைட்டா? இங்க வந்து லில் மலாய்கத்தி சுஜுது லி ஆதம ஆதமுக்கு நீங்கள் சுஜூது செய்யுங்கள் என்று சொன்ன போது எனவே அவர்கள் சஜது செய்தார்கள், புளூரல் சஜது இல்லா இப்லீஸ இப்லீஸை தவிர வேற எல்லாரும் சுஜூது செய்தார்கள். இந்த வார்த்தைகளை தெரிஞ்ச வார்த்தையா? தமிழ்ல எழுதணுமா? பிளாங்கா இருக்கு பாருங்க, வாடகை கூட விடலாம். இது குல்னா லில் மலாய்கத்தி சுஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ படிக்காமலே நமக்கு தெரிஞ்சிருச்சு பாருங்க. அபா புது வார்த்தை என்ன பார்த்தா? மறுத்தான். அபா வஸ்தக்பர ஆணவம் கொண்டான். இஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். இப்ப இந்த வார்த்தையில நமக்கு தெரியாது அபா வஸ்தக்பர. அபா மறுத்தான், ரைட்டா? அபா மறுத்தான். வஸ்தக்பர முத்தகப்பிர். முத்தகப்பிர் அல்லாஹ்வுடைய பேர் வந்து முத்தகப்பிர். அவனோட அல்லாஹ்வுடைய திருநாமத்துல ஒண்ணு, பெருமைக்கு சொந்தக்காரன். இஸ்தக்பர்னா பெருமையை விரும்புபவன் அர்த்தம். நம்ம இந்த மஜீசி படிச்சோம்ல, டிரைவ் ஃபார்ம் படிக்கலாம்னு நினைச்சிட்டு அதுல என்னன்னா இந்த இஸ்தக்பர் எப்படி வரும்னா இந்த வந்து அதாவது வந்து பெருமைக்கு உரியவன். முத்தகப்பிர் பெருமைக்கு உரியவன். இஸ்தக்பர்னா பெருமையை விரும்புபவன், பெருமை அடைய விரும்புவன். இங்க என்னன்னா அபா மறுத்தான். வஸ்தக்பர அவன் பெருமை ஆணவம் கொண்ட ஆணவத்தை விரும்பினான், பெருமையை விரும்பினான். அதனால்தான் வகான மினல் காஃபிரீன் மேலும் அவர்கள் காஃபிர்கள் ஒருவராக ஆகிவிட்டார்கள். இப்ப இங்க வந்து சுஜூத் சஜிதா செய்யறது. இது குல்நாளில் மலாய்க்கத்து சுஜூது லி ஆதம ஆதமுக்கு சஜிதா செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது சஜிதா வந்து அலௌடா அப்படி ஒரு கேள்வி வருதுல்ல இருக்கு. அல்லாஹ் சொல்லிட்டானா சுஜூத் செய்யணும். அல்லாஹ் யூசுப் நபியை பார்த்தோன்னு அந்த சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? சஜிதா செஞ்சாங்க. அந்தந்த காலகட்டத்துக்குன்னு உள்ளது. இப்ப அதுக்குன்னு ஒரு புது டிரைவ் ஃபார்ம் போட்டுட்டு செய்யக்கூடாது. அங்கிருந்து எங்க போனாலும் அங்க சஜிதா செய்யறதுக்கு அந்தந்த காலத்துல இருந்துச்சு. அது என்ன மாதிரி சஜிதா? அந்த 9 இடங்கள் படணும், 3 இடங்கள் பட்டா பரவாயில்ல இப்படிங்கிறதுனால நம்மளா போட்டு ஒரு யூகத்தின் அடிப்படையில் பேசுது. சஜிதா இல்லைன்னா சஜிதா இல்ல. ரசூலுல்லாஹ் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க, ஹதீஸ்ல இருக்கு. ஒருவேளை அப்படி சஜிதா செய்யணும்னா கணவனுக்கு அப்படி அனுபவிச்சிருந்தாங்கன்னா கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்பாங்க. அதுதான் சஜிதா. அதுக்கு இது கூட கிடையாது. யாரு இவங்களுக்கு யார் யாரும் ஒண்ணுமில்லாதவங்களுக்கெல்லாம் சஜிதா செய்யறாங்க, நீங்க எல்லா தகுதியும் உள்ளவங்களாச்சு யார் ரசூலுல்லாஹ், உங்களுக்கு ஏன் நாங்க சஜிதா செய்யக்கூடாதுன்னு கேட்க மட்டும் பதில் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா தன்மைக்கும் தகுதியானவங்க அவங்களே எனக்கு வேணாங்கும் போது எங்கேருந்து நீங்க 3 இடம் பட போது 2 இடம் பட போது ஒண்ணும் பண்ண முடியாது. எவ்வளவு பெரிய மகான் இருந்தாலும் மகானுக்கெல்லாம் மகான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களே வேணாங்கும் போது விட்டுருவோம் என்ன, அது இல்லாமலே இருக்கலாங்கும் போது பிடிச்சிக்க வேண்டியது. இப்ப அந்த சஜிதா எப்படின்னா, இப்ப நம்ம கை கொடுக்கறது, கை கொடுக்குறோம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறோம். இது வந்து ஜஸ்ட் நீங்க வந்து மரியாதை செலுத்துறது. அந்த மரியாதை செலுத்துறதுன்னா அல்லாஹ் தான் எல்லாத்துக்கும் பொறுமானா அவங்க அந்த சமயத்துல அந்த சஜிதா எப்படி இருந்திருக்கலாம், அல்லாஹு ஆலம். மரியாதை செலுத்துங்க அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கலாம். அந்த சமயத்துல இருந்தது, யூசுப் நபி சமயத்துல இருந்ததெல்லாம் மரியாதை செலுத்தும் விதமாக சஜிதா செஞ்சாங்க. அந்த ஒரு சின்ன ஒரு ஒரு பிசிறு கூட இருக்கக்கூடாதுன்றதுக்காக, கியாமத் நாள் வரைக்கும் வரணுங்கிறதுக்காக ஹாத்தமுன் நபி என்ன பண்ணாங்க, அந்த சஜிதாவே கிடையாது. நாங்க அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கு எந்த ரூபத்திலையும் சஜிதா கிடையாது அப்படின்னாங்க. இந்த சஜிதாங்கிறது இப்ப நமக்கு எப்படி இருக்குன்னா, இந்த சஜிதா தான் இந்த பெஸ்ட் பார்ட். இந்த சஜிதா தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த இடம் சஜிதா. அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த செயல் தொழுகை. தொழுகையில் மிகச்சிறந்த இடம் சஜிதா. அந்த சஜிதா அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தாங்கும் போது எங்கேயுமே நானே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக. அப்படி ஒரு வேலை இருந்துச்சுன்னா, அப்படி ஒரு வேலை கட்டாயம் இருந்துச்சுன்னா, சஜிதாங்கிற ஒண்ணு இருந்துச்சுன்னா இந்த ரசூலுக்கு முன்னாடி கூட கிடையாது. நீங்க சுப்ஹானல்லாஹ்
கணவனுக்கு மனைவி செய்யற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னாங்க. அதுவும் கிடையாது. லேசா ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நாங்க 2-3 தடவை விழுந்துட்டு எந்திரியும் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஒய்ஃப் செய்யலாம். நோ வே முடிஞ்சு. அப்ப அந்த சஜிதாங்கிறது அங்க இருந்திருக்கு. பசாஜது அவர்கள் என்ன பண்ணாங்க, யாரு மலக்குமார்கள்ட்ட சொல்லும் போது சஜிது செய்யறாங்க. இல்லா இபிலிஸ் அவன் எங்க இருந்தான், அவன் எங்க மலக்காவன் இப்ப மலக்குமார்கள் கூப்பிட்டு சொல்லும் போது எங்க இருந்து இபிலிஸ் இருந்தான். இபிலிஸ் ஜின் இருக்கும். எங்க இருந்து வந்தான்? மனிதர்கள் சொல்ல பெண்மணிகள்லாம் நவத்துக்குன்னு சொல்றது இல்ல. அதிகமான கூட்டத்தை வச்சுட்டு சொல்லுவாங்கல்ல, இங்க உள்ள மாணவர் மன்றம்னு வைப்பீங்க தெரியுமா? அப்ப பெண்களே இல்லைன்னு அர்த்தமா? இருக்கும்ல. அத மாதிரி வயது கொள்ளாளில் மலாக்கத்து எல்லாம் இது வந்து அல்லாஹ் ஆலம் இருக்கலாம். ஏன்னா இங்க இபிலிஸ் வரதுனால முபஷிரன்களை இப்படி எல்லாம் பாக்குறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்குள்ள மலாக்கத்தின் மலக்குமார்களை கூப்பிடும் போது அந்த மலக்குமார் சமயத்தில் அப்பெல்லாம் என்னன்னாலாம் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ, ஜின்கள் இருந்தாங்க, அங்க மலக்குமார்கள் இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க, எல்லாரும் இது செஞ்சாங்க எக்ஸப்ட் இபிலிஸ். இபிலிஸ் தவிர இல்ல. இபிலிஸ் அபா மறுத்தான். அவன் ஏன் மறுத்தான்? பெருமையில மறுத்தான். சரி, இந்த ஆதம படைக்கிறதுனால, ஆதம் அந்த பூமியில படைக்கிறதுனால என்ன அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? அங்க ஆதம பூமியில படைச்சா என்னது படிக்கிறான்? ஒமா கலத்தல் ஜின்ன வலின்ச இல்ல இபாதத் செய்யறதுக்கு படைக்க போறான். அதுதான் மனுஷனை படைக்க போறான். ஆதம் படைக்கிறது இபாதத் செய்யுது. அவன் இபாதத் தான் செஞ்சுட்டு இருக்கான். இவர் இபாதத்துக்கு தான் வராங்க. வேற ஏதாவது வேல்யூ பெனிஃபிட் தான் இருக்கான்? சம்பளம் கொடுப்பாங்களா? 3 ஃபிளாட் கிடைக்குமா? ஒண்ணும் கிடையாது. அங்க போனா இபாதத் செய்ய போறாங்க. இவன் இபாதத் செஞ்சுட்டு இருக்கான். அப்புறம் போடுறான் அவங்களுக்கு இப்படி. ஏன்? அவன் வந்து லாஜிக் பார்த்தான். என்ன லாஜிக்கு? நான் வந்து நெருப்பால் படைக்கப்பட்டான், அவன் வந்து மண்ணால் படைக்கப்பட்டான், அவனுக்கு போய் சுஜிதான் அப்படின்னு திமிரு வந்துச்சு. யாருக்கு வந்துச்சு? இபிலிஸ்க்கு வந்துச்சு. அப்ப இபாதத் செய்யறதுல, இபாதத்துக்கு தானே ஜின்னையும் இபிலிஸ் தான் இபாதத் தான், ஆதம் இபிலிஸ் இதுதான் இபாதத் தான். இந்த இபாதத் செய்யற விஷயத்துல அதான் கான்செப்ட் செய்ய போறாங்க. இவன் பொறாமப்படுறானா, இவன் கோபப்படுறானா, என்ன காரணம்? இபாதத்துல வந்து இது பண்ணல. என்ன பண்ணா, அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு தான் எதால படைக்கப்பட்ட அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு அவனுக்கு. தான் வந்து நெருப்பால் படைக்கப்பட்டிருக்கிறேன். உயர்ந்த நெருப்பு எப்படின்னா எங்க வேணாலும் போகும். மண்ணை தூக்கி போட்டீங்கன்னா கீழே தான் போகும். நெருப்பு என்ன பண்ணும்? எங்க வேணாலும் பிரயாணம் பண்ணலாம். ஜின்கள் எங்க வேணாலும் போவாங்கல்ல. இவங்க அங்க போங்க, செவ்வா மண்டலத்துக்கு போவாங்க, அங்க போவாங்க, இங்க வருவாங்க, எங்க வேணாலும் போகலாம். அவ்வளவு சிறப்பு. எங்க வேணாலும் அம்மா வான மண்டலத்துல இருக்கலாம். அவ்வளவு சிறப்பு மிக்கும் அவன். அடுத்தது இப்பதான் மண்ணுல இருந்து வந்துட்டு இருக்காரு. அவன் அந்தந்த காலமா இருக்கான் இபிலிஸ். அப்ப எல்லா விதத்திலையும் தகுதி உள்ளவன் நான். என்ன போய் இவனுக்கு போய் நீங்க சிஜிது செய்ய சொல்றீங்களா அப்படின்னு சொன்னான். அவன் என்ன பார்க்கல, எந்த லாஜிக்கும் அல்லாஹ்க்கு முன்னாடி கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டானா சொன்னதான் அப்படிங்கிற விஷயம் பார்க்கல. அவனுடைய என்ன பண்ண, அந்த கிபிரியத்தை என்ன பண்ண, ஆணவம் கொண்டது, தான் தான் பெருசுன்னு நினைச்சது என்ன ஆச்சுன்னா, அவனுக்கு அந்த கான்செப்ட நினைக்க முடியல. இது அல்லாஹ் சொன்னது, ஆதம் சொல்லல. ஆதம் வந்து எனக்கு சுஜி செய்யுன்னு சொன்னா அவன் சொன்ன ரைட்டு. இதுக்கெல்லாமே லாஜிக்கே உருவாக்கணும் அல்லாஹ். அந்த அல்லாஹ் சொல்லிட்டாங்க, அப்படியே கேட்டாங்க எல்லாம் மலக்குமார்கள். அதான் மலக்குமாரோட தன்மை. ஜின்கள் அப்படி கேட்டாங்க, இவன் மாத்திரம் எதிர்த்தான். அதுல உள்ளவன் இவன் என்ன பண்ண, இபிலிஸ் எதிர்த்து நின்னா தனக்கு பெருமை ஜாஸ்தி. அப்ப என்னன்னா, அவர் ரெக்கக்னைசேஷன் அவனுக்கு, நான் தான் ஆலிம், நான் தான் வந்து இந்த அவன் அல்லாஹ்வை இபாதத் செய்யறதுக்கு அனைத்து தகுதியும் படைச்சவன், இவனோட நான் தான் உயர்வான குலத்தால் உயர்ந்தவன். நான் எந்த குலம்? நெருப்பு குலத்துல இருந்து நான் குலத்தால் உயர்ந்தவன். நான் இபாதத்து செய்யறவனா, ஏன் இவனோட நான் தானே வசதி அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் மேல அவனுக்கு கோவம் வரத்துக்கு லாஜிக் இருக்கு. பட் லாஜிக் வந்து அல்லாஹ்வுடைய பார்வையிலிருந்து, எந்த லாஜிக்கா இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில, அல்லாஹ்வுடைய பார்வை, அல்லாஹ் சொல்லிட்டான், கட்டளையிட்டானா இந்த லாஜிக் பார்க்க கூடாது. இல்லைங்க இப்ப எங்க வேலை என்ன பண்றது, இங்க தானே இருக்கணும், வந்தாச்சு எடுக்க சொல்றோம், தொலைஞ்சிட்டு போய் ஊருக்கு போய் வச்சுக்கலாம்
ரைட்டா? அந்த லாஜிக் எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, எந்த லாஜிக்கும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி கிடையாது. அந்த லாஜிக் பேசணும்னா உடனே நினைச்சு பார்க்கணும், நம்ம நமக்கு பின்னாடி உள்ள யாரோ ஒரு ஆள் மேப்படியா அந்த லாஜிக் பேசினதுனாலதான் அவன் என்ன பண்ணா, வக்கான மினல் காஃபிரீன் ஆனா. அப்ப நாம லாஜிக் பார்த்தோம்னா எங்க போவோம், நம்ம வக்கான மினல் காஃபிரீன். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த ரெகக்னைசேஷனுக்காக அவன் இது பண்ணான். அந்த ரெகக்னைசேஷன் எப்படின்னா, இப்ப நமக்கு வந்து அல்லாஹ்வுடைய இபாதத்துல பாதையில இருந்தாலும் இந்த அந்த அதாவது ஸ்பிரிச்சுவல் திங்க அல்லாஹ்க்காக இருக்கக்கூடிய என்ன பண்ண நாளடைவில் என்ன பண்ணா மெட்டீரியலிஸ்டிக்கா வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த திமிர் வரத்துக்கும் அந்த கர்வம் வரத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஆள் இப்ப வந்து ஒரு ஆலிம் பாடம் நடத்துறாருன்னா உஸ்தாத் சொல்லிருங்க, உஸ்தாத் தானா அப்புறம் உடனே நீங்க அங்க கத்தாரில் வந்து கிளாஸ் நடத்தணுமே உஸ்தாதே கூப்பிடுறேன். கத்தாரில் இல்லாத அறிவியல் முட்டால் போட்டிருக்கு, நான் தான் அறிவாளி போட்டிருக்கு. இந்த எண்ணமா எதோட என்ன வருது, இந்த ரெகக்னைசேஷன் கிடைக்குது. இபாதத்தான் செய்யறதுனாலும் இந்த ரெகக்னேஷன் கிடைக்கும் போது அவனுக்கு லேசா என்ன பண்ணும், அல்லாஹ்வுடைய பாதையில் லேசா மெட்டீரியலிஸ்ட் வருவாங்க. எல்லாருக்கும் உள்ளது அந்த ரியா மறைவான ஷிர்க்குங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது வரும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தான் நான் வருவேன், பிசினஸ் கிளாஸ்ல அவர் பாய் வராங்க பிசினஸ் கிளாஸ்ல எடுங்க அப்படின்னாங்கன்னா, பிசினஸ் கிளாஸ்ல எடுக்காத ஒரு கிளாஸ்ல வரும்போது லேசா தோணும், என்ன அவன் எடுத்தான் இவன் எடுக்கல. அந்த ஊசலாட்டம், இந்த அந்த ரெகக்னைசேஷன், கை கொடுப்பாங்க, ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க, போட்டோ எடுத்துக்கணுவாங்க, இதெல்லாம் என்ன பண்ணுனா அந்த நேரம் அங்க கொண்டு போகுது, அவன் கிட்ட கொண்டு போகுது. நல்லா காப்பாற்றுவாங்க. நம்ம ஏதாவது நாலேஜ் கிடைக்கிறது ஈஸி, பேசிபிள் ஈஸி, அதை கண்ட்ரோல் பண்ணணும் பாருங்க, பெரிய கஷ்டம் அது. அது பெரிய அதனாலதான் ரியான்னு வச்சுட்டு மறைவான ஷிர்க்கு முகஸ்துதிக்காக செய்யறது என்ன பண்ணாங்க, ஷிர்க்குங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஷிர்க்குல இருந்து பாதுகாப்பு தரணும். அப்படி எல்லாம் யாரா இருந்தாலும் அப்படி குப்பரை எடுத்து நரகத்துல தூக்கி போடணும். அல்லாஹ் தஆலா புகழ்பவன் வாயில் மண்ணை அள்ளி போடுங்கிறாங்க. தகுதி மீறி புகழ்பவன் வாயில் மண்ணை அள்ளி போடுவோம். யாருக்கு என்ன தகுதி என்ன தெரியும். சோ அதாவது ஒரு நல்ல ஸ்காலர்ஸ் ஆலிம இந்த மாதிரி ஒரு சம்பவங்களால அவங்க வந்து கஷ்டப்படுத்திட வேணும். நம்ம கூடிய வரைக்கும் நம்ம யார் முகமது தானே கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இங்க யார் முகமது அப்படின்னு தானே கேட்டாங்க, மேல ஒரு ஆள் உட்கார்ந்துருப்பாரு அப்படின்னு நினைக்கல. நம்ம என்ன பண்ணோம், இப்போ உள்ள நம்முடைய கல்ச்சர் எல்லாம் சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணோம், ஒரு மேஜையில் உட்கார வச்சு துணி எல்லாம் போட்டு உட்கார வச்சுட்டு மைக்கெல்லாம் போட்டு வச்சுட்டு உட்கார வச்சுக்கிட்டா பேசிட்டு இருக்கோம். நம்ம அந்த மாதிரிலாம் லேசா இந்த கிபிரியத் வந்துடக்கூடாது. அல்லாஹ் காப்பாற்றுவான். எல்லா ஸ்காலர்ஸுக்கும் நம்ம இன்ஷா அல்லாஹ் துஆ செய்வோம். அவங்களுக்கு வந்து அவங்க எதிர்பார்க்காத ஒண்ணு நம்ம திணிக்கிறோம். அந்த ரெகக்னைசேஷன் நம்ம அவங்க கொடுத்து அவங்களை எதிர்பார்க்க வைக்கிறோம். அவங்களுக்கு அந்த எண்ணத்தை வர வைக்கிறோம். அந்த எண்ணத்தை வர வச்சதுனால அவங்க பாவியானாங்கன்னா அந்த எண்ணத்தை வர வச்ச பாருங்க நாமளும் பாவிக்கிறோம். அதனால இன்ஷா அல்லாஹ் கூடிய வரைக்கும் நம்ம இல்ல கொஞ்சம் ஒரு மாடரேட்டா இருப்போம். ரொம்ப போயிட்டு அந்த செயின் போட்டு இழுத்துட்டு மக்கள் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு என்னன்னா அவங்க சாதாரண அவங்க என்னன்னா அந்த கூட்டத்தை நிறுத்திக்காம இருப்பாங்க. ஆனாலும் அந்த சின்ன ஒரு எண்ணம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது கஷ்டம். அது அந்த எண்ணம் இல்லாம ஆலிம்களையும் ஆலிமா ஆகக்கூடிய நம்மளையும் அல்லாஹ் தஆலா காப்பானாங்க. அப்ப அதாபா வஸ்தக்பர் சொல்லுங்க. மேனேஜரா இருந்தாரு. அதுக்கு மேல அந்த ரெகக்னேஷன் வேற இருக்கு. இப்பதான் கை குழந்தை அதை பிடிச்சிட்டு ஆமா மேனேஜர் போஸ்ட்ல நமக்கு ஏதாவது இப்ப நீங்க சொல்றீங்கன்னா என் கிளாஸ்ல உட்காந்து 1000 ரூபாய் எனக்கு சொல்றதா அப்படின்னு இல்லங்க சொல்றேன். இப்படி தோணக்கூடாதுன்னு சொல்ல வரேன். நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் அக்பர். இந்த மாதிரி தோணும். இந்த மாதிரி நமக்கு வந்து இப்ப பேச ஆரம்பிச்சுன்னு வச்சுங்களேன், இப்ப யாராவது நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் ஆலிம். நான் வந்து இல்வஞ்சம் என்ன யாரோ வந்து அஜித் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. பள்ளியாள பக்கம் அதுதான் பக்கம் போனது கிடையாது. அப்ப என்ன அந்த ஆஹா இப்படி பேசணும்னா இப்படிலாம் பதில் சொல்லணும் போட்டுருக்கு. அப்புறம் எங்கேயாவது தலைப்பு கொடுப்பாங்க பாத்துறீங்களா, மர்க்கஸ்ல எல்லாம் பேசுறதுக்கு இந்த தலைப்புன்னு கொடுப்பாங்க. அவங்க சிந்திச்சு ஒரு நூதனமான தலைப்புலாம் இருப்பாங்க. எல்லா தலைப்புலையும் பேசி முடிச்சாச்சு, பேசுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. வேற ஏதாவது தலைப்பு கொடுப்பாங்க, சம்பந்தமே இருக்காது, என்ன பண்ணு தெரியாது. நான் வந்து இன்னிசை மாலை எல்லாம் பேசியிருக்கேன். இன்னிசை மாலைன்னு ஒரு ஈவினிங்ல பள்ளிவாசல் இருக்கும், பள்ளிவாசல்ல இன்னிசை மாலைன்னு போட்டு வச்சு அப்ப அவங்கள்ட்ட பேசணும். அதாவது மியூசிக்னா என்ன, எப்படி ஆரம்பிச்சது, எந்தெந்த மாதிரி சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க, அல்லாஹ் நபிமார்களுக்கு எப்படி இருந்துச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி வரிசையா வந்து கடைசி வரைக்கும் வரும் இன்னிசை மாலைன்ட்டு. அப்புறம் நான் இசையில இருந்து நான் எப்படி ஈடுபட்டேன், ஸ்டேஜ் சிங்கர் நான்
நான் எப்படி இதுல இருந்து மாறினேன், என்ன எனக்கு கிடைச்சது, அதுல இருந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நான் வந்து மக்கள்கிட்ட சொல்றதுக்கு அது அனைத்து தகுதியும் உள்ளவன் நான் அப்படிங்கிறதுக்காக என்ன இன்னிசை மாலை எடுத்தேங்கிற மாதிரி சொன்னேன். எதுக்கு சொல்றேன்னா தலைப்பு டிஃப்ரெண்ட் தலைப்பு என்ன சொல்றது தெரியாது, அவங்க தலைப்பு கொடுத்துருவாங்க, அந்த தலைப்புக்கு மக்கள் பிடிச்சிட்டு இன்னைக்கு சாயந்தரம் இன்ஷால்லா ஈமான்ல வந்து இஸ்லாமும் இளைஞர்களுமா இந்த வயசான காலத்துல நம்மகிட்ட கொடுத்து நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல. அது ஈமானுக்கு தான் நடக்குது, ஈமான் உள்ளவங்க வரக்கூடாது சொல்ல மாட்டேன், ஈமான் உள்ளவங்களுக்கு தான், ஈமானில் உள்ளவங்களுக்கு தான், ஈமான் உள்ளவங்க கிடையாது. அது ஏர்வாடி அசோசியேஷன்ல இளைஞர்கள்லாம் செஞ்சு செய்யறாங்களாம். முத்தினால எங்க ஒரு இடத்துல சொன்னாங்க, இது ஈமான் இந்த அந்த ஈமான் இல்ல, இது சின்ன ஈமான், ஏர்வாடி முஸ்லீம் அசோசியேஷன், அந்த ஈமான் இருக்கணும். அப்ப அந்த தலைப்பு கொடுப்பாங்க, அந்த தலைப்பை போட்டு நம்ம எங்க மெனக்கட்டு எல்லாம் பண்ணி வச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு அந்த தலைப்பை நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பேசுவோம். அது ஒன்றா இது ஒன்றா எது சொன்னாலும் பேசலாம்ல, எங்க இருந்தாலும் கொண்டு வந்துடும் நம்ம இத்தக்குள்ள வச்சுக்கிட்டு. முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தலைப்பின் அடிப்படையில் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா சந்தேகத்தை கிளம்புவாங்க, அவங்களும் சந்தேகம் கேட்பாங்க, என்ன தலைப்பு இருந்தாலும் அவங்க அந்த விரலை கொண்டு வந்துருவாங்க. நீங்க வந்து நாவடக்கம்னு சொன்னீங்க, நாவடக்கம் அந்த விரலாட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாவடக்கத்துக்கு விரலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஆனா அது அந்த தீர்க்கப்படாத ஒரு சந்தேகமாவே இருந்துருக்காது. இந்த தொப்பியும் விரலும் இந்த ஆட்டத்துக்கு நம்மள 30 வருஷம் ஆச்சு ஆட்ட தொடங்கி. அப்படி ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்வி எப்பேற்பட்ட கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லுவோம். இது ரெஃபரன்ஸே இருக்காது, ரெஃபரன்ஸே எல்லாம் பதில் சொல்லுவோம். அதாப்பட்டது புகாரிலேயோ முஸ்லீம்லயோ ஒரு தெரியல அப்படின்னு சொல்லி போட்டோன்னா அதை நம்பிடுவாங்க, புகாரியா முஸ்லீமான்னு சொல்லிட்டு பதில் சொல்லியே ஆகணும். அதனால பதில் சொல்ற அங்கீகாரம் எனக்கு கிடைச்சிட்டு எனக்கு ஸ்டேஜில் உட்கார வச்சுட்டாங்க, மைக்கு கொடுத்துட்டாங்க, போடியம் எல்லாம் இருக்கு, சொல்லியே ஆகணும். அங்கீகாரம் என்ன பண்ணா இங்க சம்பந்தம் இல்லாத பதில் எல்லாம் கொண்டு வந்துட்டு அவர் ஏதாவது காசா கேட்டாருன்னா இல்ல அது அவ்வளவு தெளிவா தெரியல, நான் பார்த்து அடுத்த வாரம் அதோட முடிஞ்சு அடுத்த வாரம் சொல்றேன்னு சொல்லிட்டு போயிடும். அப்ப என்ன அது ஒரு ஸ்காலர்னு வந்துட்டோம்னா அவங்ககிட்ட கேள்வி கேட்கலாம், கேள்வி கேட்டா இந்த ஸ்காலர் எல்லாவதும் சொல்லியே ஆகணும். சொல்ல வேணா நான் ஸ்காலர் கிடையாதுங்கிற மாதிரி நினைச்சு நானும் பதில் சொல்லிட்டு இருப்பேன். அப்படித்தானே ஷால்பாய் நடந்துட்டு இருக்கு. அப்ப என்ன ஆகுது, இமாம் மாலிக் யாரு, ஹதீஸ் கலை வல்லுநர்கள்ல 4 சிறந்தவர்கள் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஹனஃபி, சாஃபி, ஹம்பலி, மாலிக், அதுல 4 ஒருத்தவங்க மாலிக். அவங்க பக்கத்து நாட்டு அரசை வந்து ஒரு லிஸ்ட் அனுப்புறான், இந்த கேள்விகள்லாம் எனக்கு சந்தேகங்கள்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு, அதுல 4 5 பதில் சொல்லிட்டு மாலிக்கு தெரியாதுன்னு சொல்லுங்கிறார். இந்த மாலிக் அந்த ஹதீஸ் கலை வல்லுநர், அவர் ஃபிக், அவங்கதான் ஸ்காலர், அவங்கதான். அதாவது ஹதீஸ் வரும், ஹதீஸ்ல இருந்து ஃபிக்க சட்டமாக்குவாங்க. சட்ட வல்லுநர்கள் 4 பேரு சட்டமாக்குறவங்க, அந்த 4 பேர்ல ஒரு ஆளு அவர் தான் சட்டமாக்குறாரு. இப்ப ஃபத்வா கொடுத்தா முஃப்தி வைக்கிறாங்கல்ல, முஃப்தி இப்ப பதில் சொல்லாங்கல்ல, முஃப்திக்கெல்லாம் முஃப்தி அவங்க என்ன சொன்னாங்க, மாலிக்கு தெரியாதுன்னு சொல்லுங்கிறாங்க. ஒருத்தம் சொல்ல மாட்டோம் நம்ம அந்த மாதிரி. ஏன் இதான் மறுக்கிறேன், எனக்கு தெரியாம ஒண்ணு இருக்குமா? இஸ் இட் பாசிபிள்? செஞ்ச மாதிரி அதுதான் இது யாரு, யாரோட என்ன, அது யாரோட செயல், யாரோட அந்த மனோபாவம், யாரோட மினல் காஃபிரீன். சுப்ஹானல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில யா அல்லாஹ் எனக்கு கொஞ்சம் ஒண்ணு தெரிஞ்சாலும் மக்கள்கிட்ட பல்லிக்கு அண்ணி வளவாயா, ஒண்ணு தெரிஞ்சாலும் அந்த மக்கள்கிட்ட கொண்டு போகக்கூடிய எனக்கு பாக்கியத்தை கொடுப்பாயாக, தெரியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுப்பாயாக. பெரிய காரியம் அது, தெரியாதுன்னு சொல்றது தப்பா எடுத்துட்டு வரோம். நேர பண்ணுங்க, அபா வஸ்தக்பரா, ஞாபகம் வச்சுங்க, அபா மறுத்தான், எனக்கு தெரியாது ஒண்ணு இல்ல அப்படின்ட்டான். இது எப்படி வரிசையா வருது பாருங்க, உங்களுக்கு தெரியாதான் எனக்கு தெரியும் ஆரம்பிக்கலாம் மலக்குமார்கிட்ட. அவங்க என்ன பண்றாங்க, உடனே எங்களுக்கு தெரியாம இருக்குமா, அப்பா வஸ்தக்பரான்ச்சா கால சுப்ஹானக இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. பாத்தீங்களா, உடனே மலக்குமார் என்ன சொன்னாங்க, சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அலீமுன் ஹக்கீம், நீனா அறிவாளி, நீனா விவேகம் மிக்கவன், எங்களுக்கு நீ என்ன சொல்லி கொடுத்தாதான் தெரியும். அந்த இப்லீஸ் மாத்திரம் என்ன பண்ணா, ரெகக்னைசேஷனுக்காக இதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு என்ன ஆரம்பிச்சான் பாருங்க, அதுதான் அவன் காஃபிரா போனா. அல்லாஹ் தஆலா நமக்கு அந்த காஃபிரோடைய அந்த மாயிலிருந்து, இந்த அந்த சைத்தானுடைய அந்த எண்ணங்கள் இருந்து, இப்ப என்னன்னா அதிகமா பார்த்தோம்னா, இப்ப நான் சொல்றது எனக்கு அந்த மாதிரி தோணுது இல்லைன்னு யாருக்காவது தோணுதா? எல்லாரும் அதை பைபாஸ் பண்ணிருப்பாங்க, அந்த எண்ணத்தை, அந்த ஊசலாட்டத்தை. அதனாலதான் எது செஞ்சாலும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஏன்னா இந்த சைத்தான் எங்க இருக்கான்,
நம்ம சுத்தி இருக்கான், இடப்புறத்திலிருந்து வலப்புறத்திலிருந்து மேலிருந்து கீழும் இவங்களை நான் வழிகெடுப்பேன்னு சொல்லிட்டு சத்தியம். அண்ணா எப்படி சத்தியம் பண்றான் அல்லாட்ட? உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக. ஏன்னா அவனுக்கு தெரியும், சைத்தானுக்கு தெரியும் அல்லாஹ் எப்பேற்பட்டான்னு தெரியும், அவன் எப்படி புகழ்ந்தான்னு தெரியும், அவன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு மேனேஜர் ஆனான்னு தெரியும். இப்ப அவனுக்கு அல்லாஹ்வுடைய வல்லமை தெரியும். என்ன பிரச்சனை? இந்த மண்ணை கொண்டு வச்சுட்டு அதான் பிரச்சனை. அப்ப அவன் என்ன, உன் கண்ணியத்தின் மீது சத்தியமாக, நீ நினைக்கிறீல்ல இவன் செய்வான்னு நினைக்கிறீல்ல, இவன் எப்படி வழிகெடுப்பான்னு பாருங்க, இவன் என்னென்ன பண்ணுவான்னு பாரு. அவனை நான் வழிகெடுப்பேன் அப்படின்னா பர்மிஷன் கொடுக்குறான் அல்லாஹ் தஆலா. எடுத்துக்க, யாரை தவிர? என்னுடைய நல்லடியார்களை தவிர வேற எல்லாருமே வழிகெடுக்க முடியுங்களா? அப்ப நல்லடியார்கள் லிஸ்ட்ல நாம இருக்கிறவன்னு பார்த்தா அவன் சொல்றதுல நாம கேட்டுட்டு இருக்கிறோம் இல்ல? இந்த வசனத்துல கடைசியில் வரும், உள்ளட்சியம் உடையவர் தவிர மற்றவர்களுக்கு தொழுகை பாரமாக இருக்கும்னு சொல்லிட்டு. நினைச்சு பார்த்தோம்னா பாரமா தான் இருக்கு நமக்கு இல்ல? இஷாவில இருந்து ஃபஜர் வரைக்கும் இந்த குளிர் காலத்துல எவ்வளவு வசதி இருக்கணுமா? 7:30க்கெல்லாம் இஷா முடிஞ்சிருது இல்ல? அதுக்கப்புறம் 5:45 தான் ஜாலியா இருக்கலாம். 3 டவுன்லோட் பண்ணலாம். அல்லாஹ் அக்பர். எப்படி நினைக்கிறோம் நம்ம? அது ஒரு பாரமா தெரியுது பாருங்க நமக்கு. அப்ப யாரு இறையச்சம் உடையவர்களுக்கு தவிர மற்றவங்களுக்கு எல்லாம் பாரம்னா எங்கன்னு பார்த்தோம்னா எல்லாத்துலயும் அவனோட அந்த உரசல் இருந்துட்டே இருக்கு நம்ம லைஃப்ல. அவள் விழா விஷயத்தையும் உங்க சொல்ல தெரியல, சொன்னமான்னு தெரியல, சிரிச்சு சொல்றோம் இல்ல? அப்ப சைத்தானுங்கிறவன் ஒரு பொருளாவே தெரியல நமக்கு. அது பிரச்சனையாவே தெரியல. ஊசலாட்டம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா ஊஞ்சலாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். வக்குல்நாயா ஆதமும் முடிஞ்சா ஆதம கூப்பிட்டு, யா ஆதம். இங்க பாத்தீங்கன்னா இன்னும் பியூட்டி இருப்பாங்க. உஸ்குன்னா என்ன? உஸ்குன் இலைப்பாறு, உஸ்குன் புளூரல் உஸ்குனு, டுவல் உஸ்குனா, உஸ்குன் உஸ்குனா உஸ்குனு. யார் யார் இருக்காங்க சொர்க்கத்துல? யார் யார் இருக்கா? ஆதமும் ஹவ்வாவும் இருக்காங்க. 2 பேர் இருக்காங்களா? எப்படி சொல்லணும்? அந்த உஸ்குனு அந்த, நீ இளைப்பாரு, மேலும் உன்னுடைய மனைவியும், மனைவி. புதுசு போட்டுருவா போடுமாரு சரி மறுபடி போட்டுருவா. உஸ்குன் இளைப்பாறு சிங்குலர், அந்த நீ, உன்னுடைய மனைவி, அல் ஜன்னத இந்த சொர்க்கத்தில். என்ன ஆதமே நீயும் உன்னுடைய மனைவி, நீங்கள் இருவரும் அழைப்பார்கள் சொல்லல. அதனால அந்த பொசிஷன் கொடுக்குறான். கணவனுக்கு நிர்வகிக்கக்கூடிய குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை அவன்கிட்ட கொடுத்து உன் மனைவிக்கு நீ சொல்லுங்க, நீ தர்பியா பண்ணுங்க. உடனே தோணும் அந்த ரூம்ல இருந்து, அப்ப நாங்க எல்லாம் ஒண்ணும் இல்லையா? முன்னாடியே சொல்லியாச்சு, நாங்க மண்ணு நீங்க கிஃப்ட் ரைட்டா? அதோட நமக்கு இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்க கோவப்படக்கூடாது. இங்க என்ன சொல்றோம்னா, உஸ்குன் அந்த நீ உன்னுடைய மனைவியும், நான் உனக்கு சொல்றேன், நீ உன் மனைவிட்டு சொல்லுகிறான். அல்லாஹ் அக்பர். அப்ப இதுல என்ன, அந்த கணவனுக்கு அந்த பொறுப்பு இருக்கு, உனக்கு இந்த பொறுப்பு இருக்கு. உனக்கு மனைவிட்டு சொல்லக்கூடியது, மனைவியை தத்தி பண்ணக்கூடிய, மனைவியை வாழ வைக்க வேண்டியது, மனைவிக்கு எல்லாம் செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். 2 பேரும் வேலை பார்க்கறாங்க, கணவனும் வேலை பார்க்கறாங்க, மனைவி வேலை பார்க்கறாங்க. 2 பேரும் டயர்டா வராங்க. அப்ப டயர்டா வீட்டுக்கு வந்தோடனே அந்த காஃபி போடுறதோ இல்ல சாப்பாடு எடுத்து வைக்கிறதோ அப்படின்னா எப்படி அந்த அந்த ஒரு ஆர்வம் மேபி இருக்கலாம். எப்படி இருக்கு, நானும் வேலை பார்த்து வரேன், நானும் டயர்டா இருக்கேன், இருந்தாலும் எனக்கு ஒரு கடமை இருக்கு, உனக்கு சமைச்சு கொட்டணும்னு சொல்லிட்டு செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா அது ஒரு ஈர்ப்பு இருக்காது. அவன் ஒரு இன்னைக்கு இட்லியான்னு கேட்க முடியாது. இட்லியா ஓகே, சட்னியா ஓகே சொல்றேன். அப்ப வெளியில போகணும் அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆமா, எப்ப பார்த்தாலும் செஞ்சிருக்கும் போது அப்ப என்னன்னா அந்த லேஸ் அந்த அதாவது ஈக்குவாலிட்டி வேற, ஒருத்தவங்களுக்கு அந்தஸ்து இருக்குல்ல, ஒருத்தவங்களுக்கு இந்த பவர் கொடுக்குறது. ஏன்னா 2 பேரும் ஒன்னா படிக்கல, ஈக்குவாலிட்டி கிடையாது ரைட்டா? 2 பேருக்கும் ஈக்குவல் கிடையாது. அவங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்க செயல்பாடு ரீதியாகவும் குரல் ரீதியாகவும் அவங்க ஈக்குவல் கிடையாது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆம்பளை பொம்பளை மாதிரி பேசுவாங்க சமயத்துல பாத்தீங்களா, கையாட்டி பேசுறாங்க. ஏன் அந்த கையாட்டி பேசுறாங்க பொம்பளைங்க? பொம்பளை கையாட்டி பேசுவாங்க, என்ன பொம்பளை மாதிரி பேசுறேன்னு அதை கேட்டுக்குமா?
ஆம்பளை அந்த மாதிரி பேச கையாட்டினாலே நான் பொம்பளை மாதிரி கையாட்டி பேசுவேன். அப்ப அந்த கையாட்டி பேசுறதுலயே ஒரு வித்தியாசம் இருக்கு. பெண்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கதான் செய்யும். அவங்களோட உடல் அமைப்புல, அவங்களுடைய செயல்பாட்டுல, அவங்களுடைய குணத்துல, அவங்களுடைய எல்லாத்துலயும் வித்தியாசம் இருக்கும். அல்லாஹ் தஆலா சில விஷயத்துல அவங்களை உயர்த்தி இருக்கிறான், சில விஷயத்துல ஆண்களை உயர்த்தி இருக்கிறான். எல்லாம் ஈக்குவல் அப்படிங்கறத சும்மா ஹம்பக் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால இங்க என்ன சொல்றான் அல்லாஹ் தஆலா, நீரும் உம்முடைய மனைவியும் சொர்க்கத்தில் நீங்க என்ன பண்ணுங்க, இளைப்பாருங்கள். உஸ்குன்னா சக்கீனா, பாத்தீங்களா? அந்த மனைவியை உங்களுக்கு இளைப்பாருக்காக மனைவியை படிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குர்ஆன்ல வசனம் வரும். உங்களை இளைப்பாருக்காக அந்த மனைவியை உங்களுக்கு படைச்சேன் அப்படிங்கிற மாதிரி வரும். ரைட்டா? உஸ்குன் நீங்கள் இளைப்பாருங்கள், அந்த ஜௌஜுக உங்களுடைய மனைவி இளைப்பாருங்கள் ஜன்னத்தை சொர்க்கத்தில், வகுலா மின்ஹா வகுலா வகுல் குல்னா சாப்பிடுறது அக்கல். இங்க குலான்னா என்ன அர்த்தம்? இருவரும் சாப்பிடுங்கள். மின்ஹா இருவரும் இதில் இருந்து நீங்கள் சாப்பிடுங்கள். குலா டுவல் எங்க வந்துச்சு? அங்க வந்து நீ சாப்பிடு உன் மனைவிக்கு கொடுங்க இல்ல, நீயும் உன்னுடைய மனைவி இழைப்பாருங்கள், நீங்கள் இருவரும் சாப்பிடுங்க. என்ன அர்த்தம்? ஈக்குவல் ரைஸ் இருக்கு சாப்பாட்டுல. நீ சாப்பாட்டு இச்சி தட்டு வச்சதுக்கு பிறகு அவங்க கொஞ்சம் மெதுவா உட்காந்து அதில் சாப்பிட்டுட்டு அதெல்லாம் நமக்கு முடிஞ்சு என்ன பண்ணுவோம், நீங்களும் உங்க மனைவியும் சாப்பிட்டு கூலாமிங்க, இதுல இருந்து நீங்க சாப்பிடுங்கள். எவ்வளவு அந்த அவன் அல்லாஹ் தஆலா நம்ம அப்படி படிச்சுட்டு போயிருக்கோம். இது அந்த கிராமர், அந்த சிஸ்டம், அந்த இதெல்லாம் அந்த தெரிஞ்ச நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சது பிறகு அல்லாஹ் அந்த நௌமான் அலிகானுக்கு வந்து அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யணும். சுப்ஹானல்லாஹ். அந்த ஆள் இந்த வார்த்தையெல்லாம் நோண்டுறாரு. இதுல எப்படி வந்துருச்சுப்பாங்க, ரெண்டு வந்துருப்பாங்க. அது ஆச்சரியமா இருக்கு. அந்த மாதிரி அவரு அந்த சுரக்கிற மாதிரி பண்ணி விட்டது பிறகு நாம பார்க்கும்போது இந்த குள்நாள் எங்க இருக்குமான்னு நான் யோசனை பண்ணுவேன். இதுல எது இருக்குமான்னு. அவர் அதுக்கு மேல எல்லாத்தையும் மெஞ்சிட்டு போயிட்டாரு. அதை பார்த்தாலே போதும் நமக்கு. சொல்றேன், ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துறாரு அவர். குலா மின்ஹா நீங்கள் இருவரும் உண்ணுங்கள். மின்ஹா இதுல இருந்து. எது? ரகதன் ஹைஸ். ரகதன்னா வந்து ஃப்ரீ. என்ன ஃப்ரீ? இதுல மசாலா என்ன ஸ்பைசியா இருக்கா, ஹலாலா, எக்ஸ்பைரி டேட்டா எதுவும் கிடையாது. பாக்ஸ் திரும்பி பார்க்க வேண்டியது இல்ல, அதுல என்ன எழுதின்னு பார்க்கணும், எல்லாமே ஃப்ரீ. எல்லாம் ஹலால். எப்படி? அதுல என்னென்ன மசாலா இருக்கு, இது உரைக்குமா உரைக்காதா, இதுல உப்பு ஜாஸ்தி இருக்குமா உப்பு இல்லையா, எல்லாம் ஃப்ரீ. எக்ஸ்பைரி டேட் கிடையாது. ஹைட் எது வேணாலும் வேறவர் எல்லாமே உங்களுக்கு ஹலால் ஆக்கியிருக்காங்க. பூமியில எல்லா அந்த சொர்க்கத்துல உங்களுக்கு எல்லாமே ஹலால். எது வேணாலும் சாப்பிடுங்க. நோ எக்ஸ்பைரி டேட், நோ மட்டன், நோ பீஃப், நோ கொலஸ்ட்ரால், நோ ப்ராப்ளம். சுப்ஹானல்லாஹ். அந்த சொர்க்கத்துக்கு நம்ம கிடைச்சதுன்னா எவ்வளவு ஸ்வீட் சாப்பிடலாம். ரகதன் ஹைஸ். இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா ரகதன்ங்கிறது ஃப்ரீ. there is no stoppage. எது வேணாலும் சாப்பிடலாம். ஹைஸ் எங்க வேணாலும் சாப்பிடலாம். இந்த டேபிள் உட்காரலாம், அந்த டேபிள் உட்காரலாம், அந்த பஃபே, இந்த பஃபே, அரபிக், கான்டினென்டல், எங்க வேணாலும் போய்க்குங்க. சுப்ஹானல்லாஹ். எல்லாமே ஹலால் ஆக்கப்பட்டிருக்கு அங்க. அவ்வளவு சிறப்பு அந்த சொர்க்கத்துல அந்த ஆதமுக்கு. நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டுட்டு பார்சல் பண்ணி எடுத்துட்டு வர கிடையாது. குலா மின்ஹா நீங்க 2 பேரும் இதுல சாப்பிடுங்க. அல்லாஹ் அக்பர். நீங்க ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அவங்க அழைச்சிட்டு போங்க. குலா மின்ஹா ரகதன் ஹைஸ். ஷியூத்துமா. ஷியூத்துமானா நீங்கள் இருவரும் விரும்புவது. ஷியூத்துமா ஷியூத்துமா இருமை. நீ எதாவது விரும்ப பச்சோம்ல பச்சோம்ல அந்த ஷியூத்துமா இருமை. நீங்க எதை விரும்புறீங்களோ, எங்கெங்க வேணுமோ எல்லாம் ஃப்ரீ. காசு கிடையாது, எக்ஸ்பைரி டேட் கிடையாது, மசாலா பிரச்சனை கிடையாது, எல்லாம் ஃப்ரீ. எவ்வளவு பெரிய இது பாருங்க. இந்த வார்த்தை இப்படி படிக்கும் போது நம்ம சாதனம் எதை வேணாலும் புசியுங்கள் ஒண்ணுமே தெரியாது. மண்ணு மாதிரி படிச்சிருக்கோம். ஆதம் படைக்கிறதுக்கு மாதிரி இருந்தாங்களே அந்த மாதிரியே தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம் இல்ல. மண்ணா ரகதன் ஹைஸ் ஷியூத்துமா. நீங்க எதை விரும்புறீங்களோ எல்லாம் ஃப்ரீ. உங்களுக்கு எல்லாம் ஹலால் ஆக்கியிருக்கு. வலா தக்ரபா. மேலும் நீங்கள் தக்ரபு ஸலாத்தன் இருக்கும். வலா தக்ரபு ஸலாத்தன் இருக்குல்ல. நீங்கள் தொழுகைக்கு வலா தக்ரபு ஜினா. நீங்கள் ஜினாவுக்கு நெருங்காதீர்கள். வலா தக்ரபு ஸலா. தொழுகைக்கு நெருங்காதீங்க. தப்பா எடுத்துக்கீங்க. இப்படி இருக்கும். அப்புறம் தொழுகைக்கு நல்ல செய்தியெல்லாம் சொல்றானே. என்னது? சுக்காரா. நீங்கள்
ஒரு மயங்கிய நிலையில் இது 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 இதுதான் நான் சொல்றேன் அப்படின்னு புரியாத நிலையில் நீங்க தொழுகைக்கு நெருங்காதீர்கள். நான் என்ன சொல்றேங்கிறது புரியாத நிலை போதைன்னு அர்த்தம்ல. நான் என்ன சொல்றேன் அப்படிங்கிறது எனக்கு புரியாத நிலையில் நீங்கள் தொழுகைக்கு நெருங்காதீர்கள் போதைன்னு வச்சுக்கோ. இப்ப நான் இந்த 300 வயதுலயும் கேட்போம், நான் இன்னது ஓதுகிறேன் என்று தெரியாத நிலையில் தொழுகைக்கு நெருங்காதீர்கள் என்ன நமக்கு என்ன தெரியும்? அல்காரியத்து மல்காரியா வமா அதுராக மல்காரியா. இன்னது என்ன சொன்ன அல்காரியானா என்ன, மல்காரியானா என்ன, வமா அதுராக்கன்னா என்ன உயிரும் அல்ஹாக்கம் தக்காதுராத்தா அதுத்துமல் மகாபிர் கலாசபத்தை உலகம் கலாசபத்தை உலகம் என்ன சொல்றோம்? இன்னதென்று சொல்வது தெரியாத நிலையில் தொழுகைக்கு நெருங்காதீர்கள் என்ன அர்த்தம்? அத்தஹியாத்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வத்தய்யிபாத்து வஸ்ஸலாமு அலைக ஐயுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். தெரியுமா தெரியாத அர்த்தம் தெரியுமா? தெரியல. சுப்ஹான ரப்பியல் அலீம் தெரியுமா தெரியல. சுப்ஹான ரப்பியல் அலா தெரியல. ரப்பனா லக்கல் ஹம்து அர்த்தம் தெரியுமா தெரியல. புரிஞ்சுக்கிட்டமா தெரியல. இன்னதென்று சொல்வது தெரியாத நிலையில் நீங்கள் தொழுகைக்கு நெருங்காதீர்கள். அண்டர்ஸ்டாண்ட் குர்ஆன் அண்ட் ஸலா இப்ப நடத்திட்டு இருக்கிறாங்க இல்ல? எத்தனை வருஷமா நம்ம இருக்கோம். இன்னொன்னு, ஷைத்தான மலக்குமார்களை சுஜூத் செய்ய சொன்னோன்னு அவங்க என்ன பண்ணாங்க? எல்லாரும் சுஜூத் செஞ்சாங்க. இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர வேற எல்லாரும் சுஜூத் செஞ்சாங்க. ரைட்டா? இப்லீஸ் என்ன பண்ணா? சுஜூத் செய்யல. எத்தனை செஞ்சா? ஒண்ணு இல்ல. ஒண்ணு செய்யும் போது அவன் என்ன பண்ணா? வக்கான மின்னல் காஃபிரின் காஃபினோர்கள் ஆயிட்டானா எத்தனை சஜிதா நம்ம மிஸ் பண்ணிருக்கோம், எத்தனை தொழுகை நம்ம மிஸ் பண்ணிருப்போம், எத்தனை தொழுகையில அல்லாஹ்க்காக செய்யறன்னு இருந்திருப்போம். இந்த சஜிதா சகவுன்னு ஒண்ணு இருக்கும். தொழுகையில மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா அதே மறந்துடுவோம். ஆஹா சஜிதா சகவு ஒண்ணு இருந்துச்சுல்ல. ஓகே ஓகே ரைட். உஸ்குனு அன்த வஸௌஜுக ஜன்னத வகுலா மின்ஹா ரகதன் ஹைசு ஷிஅதுமா வலா தக்ரபா. நீங்கள் இருவரும் நெருங்காதீர்கள். ஹாதிஹி ஷஜரத, இந்த மரத்தை பாத்தீங்கன்னா அப்படி காமிச்சா என்ன பண்ணும்? தில்க ஷஜரத்தங்க அந்த மரத்தை இல்ல என்ன பண்ணா? ஒரு கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொர்க்கத்துல எங்க வேணாலும் சாப்பிடுங்க, எது வேணாலும் செய்யுங்க, இந்த மரத்தேன்னு கிட்ட ஹாதிஹினா தானே. அது ஒரு சின்ன டவுட். அந்த மரம் மாதிரில காமிச்ச மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. தெளிவா ஹாதிஹி ஷஜரத, இந்த மரத்தை நெருங்காதீங்க. நீ நெருங்காத, உன் மனைவி நெருங்க சொல்லாதுங்களா. ரெண்டு பேருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத. சுப்ஹானல்லாஹ். நீங்கள் இருவரும் இந்த மரத்தை நெருங்காதீர்கள். ஃபதகூனா மினல்-ஸாலிமீன். நீங்கள் அப்படி நெருங்கினீங்கன்னா நீங்கள் அநியாயக்காரர்களாகி ஆயிடுவீர்கள். அதனால நெருங்காதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப என்ன? அவங்களுக்கு அந்த சமயத்துல ஒண்ணு தான் ஹராம், வேற எல்லா ஹலால். இப்போ நமக்கு என்னென்ன ஹராம் என்னென்ன ஹலால் ரொம்ப கொஞ்சம் தான். உலகத்துல எல்லாமே உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கு. ரொம்ப குறைச்ச விஷயங்கள். அந்த கையில எடுத்துலாம், கை எண்ணிடலாம். அந்த அளவுக்கு உள்ளதான் நமக்கு ஹராமாக்கிட்டாங்க நம்முடைய உம்மத்துக்கு. அந்த ஹராமுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம். இந்த ஹலாலாக்குனது ஹராமாக்குனதுல சாதாரண சில குறிப்பிட்ட விஷயங்கள் தான் இருக்கு. அதுல நம்ம எப்படி முடியல பாருங்க. நம்ம என்ன பண்ணோம்? ஒரு இஸ்லாத்துக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க இஸ்லாத்துக்கு வந்த உடனே நீங்க ஹலாலான சாப்பாடுலாம் சாப்பிடணும். இங்க கூட இந்த பிரச்சனை கிடையாது நமக்கு. ஊர்ல எல்லாம் இந்த பிரச்சனை இருக்கும். யூரோப் கண்ட்ரீஸ்ல எல்லாத்துலயும் இருக்கும். ஹலாலான சாப்பாடு தான் முதல்ல நீங்க சாப்பிடணும். பேரை முதல்ல நீங்க மாத்திக்கணும். பேர் என்ன பேர் வச்சிருக்கீங்க? குமரேசன் இருக்கு. குமரேசன் வேற நல்ல ஒரு பேரா வைக்கணும். அப்துல்லானுங்க. இவங்களுக்கெல்லாம் அப்துல்லான்னு வைப்போம். நம்ம பிள்ளைக்கு தான் ஃபெரோஸ் கான், ரோஸ் கான், ரெட் கான், கிரீன் கான் வைப்போம். பாத்தீங்களா? அவன் வர்றவங்களாம் அப்துல்லா வந்துட்டு தான். நம்ம அப்துல்லா ஓல்டு நேம். எங்க அப்பா பேர் இருக்கு, பாட்டன் பேர் இருக்கு. ரசூலோட அத்தை பேர் அதான் நல்லா வைக்க மாட்டாங்க. அல்லாஹ் அக்பர். ரைட்டா? அவங்களுக்கு பேர் அப்துல்லான்னு வைப்போம். நம்ம பிலால்னு வைப்போம். இந்த ஹிஸ்டாரிக்கல் நேம்லாம் அவங்க விட்டுரு. மீனாட்சிபுரம் தரமா நாம உயர்குளம்ல நம்ம உயர்குளம்னு சொன்னால இங்க இருக்குது. ரைட்டா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம்? பேர் வைப்போம். பேர் அவங்களே என்ன பண்ணணும்? நீங்க கருணா செய்யணும். வந்த உடனே நீங்க கருணா செய்யணும். உன் பேரை மாத்தணும். ஹலாலான சாப்பாடு தான் நீ சாப்பிடணும்.
அப்படின்னு போட்டு அவனுக்கு பற்றி அது என்னமோ இவ்வளவும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி சரிதா. நம்ம பேரு யாரு வச்சா? நம்மள வச்சோம். நம்ம பேர் ஏதாச்சுமா இல்ல இந்த பேரு நம்ம பிள்ளைக்கு ஏதாவது இந்த மாதிரி பேர் வைக்கிறோமா? அவனுக்கு அப்துல்லா தூக்கி வச்சு விடுறது வச்சுட்டு ஹலாலான சாப்பாடு சாப்பிட்டா அவன் அலைவான் எங்க போறதுன்னு தெரியாம. ஒரு கடையில போயிட்டு யூரோப்ல ஒரு கடையில போயிட்டு இது ஹலாலான்னு கேட்கலாம். அழைச்சிட்டு போனாரு, முஸ்லீம் போயிருக்காரு. இது ஹலால் தான், நீங்க ஹலாலான முறையில சாப்பிடலாமா? ஆஹா, நல்ல ஒரு கேள்வி தானே. நாம் ஹலாலான முறையில சம்பாரிச்சு ஹலாலான முறையில வச்சு அதை வச்சுட்டு நம்ம போயிட்டு ஹலாலான சாப்பாடு சாப்பிடுறோமா? சாப்பாடு மாத்திரம் ஹலாலா இருந்தா போதுமா? இல்ல நம்ம சாப்பாடு கொடுக்கிறோமே எங்க திருமண வைபவத்துல கிலோவுக்கு எத்தனை 4 துண்டு போறாங்களா? இப்ப 6 துண்டா 10 அந்த காலம் 10 10 இப்ப எல்லாம் 7 8 இப்படி போடுவாங்க. கொஞ்சம் பெரிய பீஸா இருக்குன்னு வச்சுங்களேன். இது எந்த விதத்துல ஹலால்? அப்படி கொட்டுவோம். அவன் என்ன ஒரு ஆளு இஸ்லாத்துக்கு வந்துருங்க, உங்க மகளை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துருங்க, நீங்களும் வந்துருங்க இஸ்லாத்துக்கு. இல்ல பாய், கொஞ்சம் மகள் கொஞ்சம் நல்லா அந்த ஆயிரத்தி நடிச்சு வைப்பா, இந்த மகளோட கல்யாணத்தையும் முடிச்சு வச்சுட்டு நான் இன்ஷால்லா இஸ்லாத்துக்கு வரணும்னு தான் இருக்கிறேன். ஏன்னா மகளோட கல்யாணத்துக்கு நான் இஸ்லாத்துல நான் ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணோம்னா மண் ஆயிடுவேன். அவ்வளவு செலவு இருக்கு எனக்கு. அதனால நான் இன்ஷால்லா அவங்களை முடிச்சு வச்சுட்டு நான் எனக்கு வரணும்னு ஒரு இது இருக்கு, வந்துடுறாங்க. யார் ஆக்கி வச்சிருக்கிறாரு? இது ஹலாலா ஹராமா? ஹலாலா. நம்மளுடைய வீண், அதாவது வீண் விரைவில் செய்பவர்கள் யாரோட தோழர்கள்? சைத்தான். யாரு? எதனால அந்த வீண் விரை செய்யறான்? அவன் செஞ்சுட்டான். அவனை விட எனக்கு ரெக்கக்னைசேஷன் வேணும். நான் அவனோட குறைஞ்சவன் கிடையாது, எந்த விதத்துல இலக்காரம் கிடையாது. அவன் நாளைக்கு நாட்களை பல்ல போட்டு பேசிடக்கூடாது. அவன் பல்ல போட்டு பேசா நீ உள்ளத்துக்கு போயிட்டு உடனே அவன் பல்ல பற்றி பேசக்கூடாது. நம்மள ஒரு மாதிரி அசிங்கமா நினைச்சிடக்கூடாது. நம்மளோட பெருமையை குறைச்சிடக்கூடாது. யாரோட என்ன அதெல்லாம்? அல்லாஹ் அக்பர். இவ்வளவையும் வச்சுக்கிட்டு அந்த ஒரு ஆள் வரும் ஆர்வமா இஸ்லாத்துக்கு வந்தோடனே நீ கட்டினா செய்யணும், தலையை விட்டுங்கிற மாதிரி நீ பேரை மாற்றணும், நீ ஹலாலானதான் சாப்பிடணும். அவன் எது ஹலால் எது ஹராம் தெரியாது. நம்ம சொல்லக்கூடிய அந்தஸ்து நமக்கு இருக்கா? அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நினைச்சிருக்கோமா? அந்த ரோல் மாடல் இருக்கா? நம்ம ஹலாலான முறையில ரஷீத் வந்து கவலைப்படாங்க, ஹலாலான முறையில நம்ம வாழ்க்கை நடத்தணும்னா இவ்வளவு பிரச்சனை இருக்குமா? அவனை கூப்பிட்டுதான் இஸ்லாத்துக்கு வரணுமா? நம்முடைய ஹலாலான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்னா அத்தனை பேர் வந்து பண்ணுவோம். பார்த்து வந்தாங்கல்ல, எத்தனை பேர் வந்தாங்க இல்ல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எத்தனை பேர் வந்தாங்க? அந்த பார்த்து அவங்களை பார்த்து எத்தனை பேர் நம்மளுடைய ஒரு நல்ல நல்ல சம்பவங்களை பார்த்து எத்தனை பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க? யூசுப் இஸ்லாம் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தார்? யூசுப் இஸ்லாம் தானே அந்த பேரு. யூசுப் எஸ்டேட்ல இன்னொரு பாடகர் கேஸ்டிவன், அவர் பேர் என்ன? இப்ப என்ன பேரு? யூசுப் இஸ்லாம். யூசுப் இஸ்லாம் எப்படி இருந்தாரு? அவர் எங்க இருக்காரு? யூகே லண்டன் தெரியாதவங்க யாரு இருக்காங்களா? கிழவிங்க இருக்குல்ல ஊர்ல. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கிழவிங்க இருந்தாங்கல்ல, அவன் லண்டன்ல இருந்து அந்த மாதிரி இங்கிலீஷ் பேசுறான். அப்ப லண்டன் தெரிஞ்சிருக்கு அந்த கிழவிக்கு. அப்ப லண்டன்ல இருக்கான். லண்டன்ல எங்கேயாவது சந்தில இருந்தானா பிரபலமான பாடகன், வேர்ல்டு ஃபேமஸ். அப்ப எல்லாருக்கும் தெரியும், அவன் வீடு தெரியும். பர்மிங்ஹாம் ஊருக்கு போனோம்னா அங்க வந்து நீங்க வந்துட்டு அங்க ஒரு மலையாளி கடை பார்க்கணும்னு தோணுமா? ஒரு டீ கடை போய் பார்க்கணும் அப்படின்னு தோணுமா? பர்மிங்ஹாம் பேலஸ் பார்க்கணும்னு தோணுமா? தெரிஞ்சது பேரு அங்க போய் பார்க்கணும் தோணும். அதே மாதிரி யூசுப் இஸ்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்ச நபரு, தெரிஞ்ச ஊரு. அந்த ஊர்ல உள்ள பிரபலத்துக்கு யாருமே இஸ்லாத்தை சொல்லல. நாங்க நீங்க யாருமே அவரா மனம் ஒரு மாதிரி உழைச்சு வந்து எல்லாருக்கும் பணம் கேட்டா இதுதான் வந்து குடிச்சுட்டே இருக்கு. என்ன பண்ணுன்னு தெரியல. கொஞ்சம் பணத்தை மடிச்சு வச்சு இந்த டேபிள் ஆடாம இருக்கிறதுக்காக வைக்கிறாரு. அந்த அளவுக்கு பணம் வந்துச்சு. நெக்ஸ்ட் we don't know what to do. அவன் பாட்டு இந்த பாட்டு ஒரு மாதிரி புத்தி பேரடிச்ச மாதிரி போயிட்டாரு. வாட் நெக்ஸ்ட் தெரியாது. அந்த மலைக்கு போறதா, இந்த மலைக்கு இந்த ரஜினி போயிட்டு இருக்காங்க, இந்த மலைக்கு போறதா, அந்த குகையில எல்லாம் போய் உட்காந்து பாக்குறான். ரைட்டா, நடக்க முடியாம நடந்து சந்துல எல்லாம் போயிட்டு உட்காந்து இங்கே நிம்மதி கிடைக்கிறான்னு பாக்குறான். அந்த மாதிரி அந்த யூசுப் இஸ்லாம் கேஸ்டிவன் நிற்கும் போது அவரோட சகோதரர் என்ன பண்ணிருக்கா, சரி இதெல்லாம் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு ஜெருசலம் போயிருக்காரு. ஜெருசலம் தெரியுமா யாருக்கும்? தெரியுங்களா? யூதர்கள்லாம் இருக்காங்களா இப்ப ஜெருசலம்ல போய், எங்க அரபு நாடுகள் தான் இருக்கிற இடத்துல ஜெருசலம்ல போய் ஒரு யூதர் கடையில
இருக்கக்கூடிய பிலாசபி புத்தகம்லாம் எடுத்துட்டு போய் அந்த கொஞ்சம் பிலாசபி புத்தகம்லாம் எடுத்துட்டு போறாரு, வாங்கி அவனுக்கு போய் படிக்கிட்டோம். அந்த பிலாசபி புத்தகத்துல ஒரு புத்தகம் குரான். அந்த குரானை படிச்சு வந்தவர் யூசுப் இஸ்லாம். நாம என்ன பண்ணிருக்கோம்? ஒன்னும் சொல்லல. நாம யூசுப் இஸ்லாம் லண்டன்ல இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். அங்கெல்லாம் போறதுக்கு நமக்கு விசா கிடைச்சதான் நான் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு நானே பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆயிடுப்பேன். அப்படி அப்கான் 8 வருஷம் தான் எனக்கு விசா கொடுத்துருவானா, ரைட்டா? ஊர்ல இல்லையா யாரும்? நம்ம ஊர்ல யாரும் இல்லையா? சொல்ல வேண்டியது யாரும் இல்லையா? அப்ப ரோல் மாடலா நம்ம இருந்தோம்னா சுப்ஹானல்லாஹ், நம்மளுடைய வாழ்க்கையில நாம அந்த மாதிரி இருந்தோம்னா இந்த வேலையே இருந்திருக்காது. இந்த மாதிரி ஹலால் ஹராம்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து கஷ்டப்பட்டு வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி அவங்களுக்கு வந்து ஈத் மிலன் மாதிரி நடத்தி, ஈத் மிலன்ல நான் ஒண்ணு பேசி அவங்க ஒரு கேள்வி கேட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ரூமா தாவா செஞ்சு அவங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு தலை குஞ்சு இருந்துகிட்டு ஆமா ஆமா அப்படியே செஞ்சீங்களா அப்படின்னா அது வந்து ஊடகம் சரியில்லை. நான் என்ன சரி இருக்கிற மாதிரி ஊடகம் வந்து தவறான திருச்சி போடுறாங்க. நாம ஒரு இண்டிவிஜுவலும் ரோல் மாடல் இருந்தோம்னா ஊடகம் தேவையா? நாம ஒருத்தவங்களும் ஒரு ஊடகம் கிடையாது, ஒரு மீடியா கிடையாதா? இருக்க முடியல. நம்ம அந்த அந்த ஊடகத்துல நம்ம என்ன பண்ணோம், ஊடகத்தின் எல்லாத்தையும் பாவத்தை போட்டு பாரத்தை போட்டு நம்ம உட்காந்துருக்கோம். அப்ப நாம வாழ்க்கையில நல்லபடியா நடந்தோம்னு வச்சுங்களேன், எது வேணாலும் நடக்கும். சுப்ஹானல்லாஹ். இப்ப இங்க எதுக்கு வந்து நம்ம எது இருந்துச்சு, எதனால வந்துச்சுலாம் அந்தா இந்த மரத்தை ஹாஜி அது தொட்டிங்கன்னா அது அந்த மரத்தை மாத்திரம் நெருங்குனீங்கன்னா சாப்பிடுங்கள்ல வள தக்குறவா, நீங்க நெருங்காதீர்கள், அது கிட்டே போவாச்சு ரிஸ்க். அந்த ஒன்னே ஒண்ணு தானே, அந்த ஒண்ணு தூரத்துல காமிச்சு வந்து ஒன்று மருந்து இது பண்ண சொல்ல ஹாஜி இந்த மரத்தை நெருங்காதீங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த மரத்தை நெருங்க அதில் வச்சுக்கோ மனுஷாலா. 10 மணி ஆயிடுச்சு, ரொம்ப ஷூரா வேற இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம இப்ப எத்தனை வருஷம் முடிச்சிருக்கோம், மீன் வரைக்கும் முடிச்சிருக்கோம், ரைட்டா? இதுல நமக்கு என்ன படிப்பினை இருக்கு? சுஜூத் செய்ய சொன்னா அல்லாஹ் என்ன சொன்னானோ அல்லாஹ் சுஜூத் செய்யணும் செய்யணும், அல்லாஹ் செய்யலன்னா செய்யக்கூடாது. அது எப்படி அவங்களுக்கு மாத்திரம் சொன்னாங்க இவங்களுக்கு மாத்திரம் கிராஸ் கொஸ்டின் கிடையாது, லாஜிக் கிடையாது. அவங்க சொன்னாங்கன்னா உடனே செஞ்சிடணும். ஃபர்ஸ்ட் இது அவங்க செஞ்சாங்க, இல்ல இப்லீஸ். யார் மறுத்தாங்க? லாஜிக் பிரகாரம் மறுக்கிறாங்க. இவர் மண்ணு, நான் நெருப்பு, இவருக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாஜிக் பார்க்க ஆரம்பிச்சான். லாஜிக் பார்க்கறது குஃப்ரியத். அல்லாஹ் என்ன கட்டளையிட்டானோ இதுல இருந்து லாஜிக் பார்த்து அது எப்படி முடியும், அதெல்லாம் எப்படி முடியும், அது எவ்வளவு நேரம் இருக்கு, இது பண்ணலாமா அது பண்ணலாமா, எனக்கு வந்து வயிறு புண்ணு மாதிரி தெரியுது, நான் நோம்பு வைக்காம இருக்கலாமா, நான் ஹஜ்ஜுக்கு போயிட்டு என்ன ஏற்கனவே எனக்கு முடி கொட்டின மாதிரி இருக்கு, அந்த முடியெல்லாம் அந்த முடியும் எடுக்கணுமா, இதெல்லாம் லாஜிக். நோ லாஜிக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அல்லாஹ். அல்லாஹ் சொல்லிட்டானா சமீவனா வாசவனா முடிஞ்சு. அப்படிதான் இருந்தாங்க. எப்படின்னா ஒரு லாஜிக்கோட போறாங்க சஹாபாக்கள்லாம். 2 நிமிஷம் இப்ப லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாத்தி பட்டம்ல ஒரு லாஜிக் இருக்கு. என்ன நாங்க எது நாங்க உள்ளத்துல வெளிப்படுத்தினாலும் மறைச்சு வச்சிருந்தாலும் அதுக்கு கணக்கப்போனா, மறைச்சு வச்சிருந்தா கணக்கப்போனா அது என்ன பண்றது? நாங்க லாஜிக் தானே போனாங்க. அங்க போயிட்டு அவங்க நிக்க முடியாம சஹாபாக்கள்லாம் கேட்கறாங்க, யார சூழ்நிலை இது என்ன, அது வெளிப்படுத்தினாலும் மறைச்சு வச்சிருந்தாலும் கணக்கப்படா, எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது, லாஜிக். அவங்க என்ன சொன்னாங்க? ஆமன ரசூல், ரசூல் ஈமான் கொண்டாங்க, போங்க ஏன்னாங்க சொன்னாங்கல்ல, ரசூல் ஈமான் கொண்டாங்க. என்ன அல்லாஹ் சொன்னா அதான் முடிஞ்சு. ஆமன ரசூல் அது வேணும் நமக்கு. அல்லாஹ் சொல்லிட்டானா முடிஞ்சு. அல்லாஹோட ரசூல் வந்து யாரோட கட்டளை? அல்லாஹோட கட்டளை. இது சொன்னாங்களா அதான் முடிஞ்சு. நோ லாஜிக். அந்த கணுக்காலுக்கு மேலங்கிறாங்க, ரொம்ப உயரமா ஒரு மாதிரி பபூன் மாதிரி இருக்காங்க. அது எப்படிங்க? அது ரிக்ஷாக்காரன் எம்ஜிஆர் போட்டப்ப நல்லா இருந்துச்சுல்ல, பார்த்திருக்கீங்க. அப்ப எவனா கிறுக்கம் வந்து போடுவான், அது நல்லா இருக்கு. இப்ப என்னன்னா கிட்டத்தட்ட பேண்ட் வந்து முழங்கால் கிட்ட இருக்கு, பாத்தீங்களா? அப்படியே இறங்குது. அதாவது இவன் போட்டிருக்கிறத வந்து எங்க கீழே வந்துமா நமக்கு பயமா இருக்கு. அதுக்கு ஒரு பெல்ட் வேற போடுவாங்க ஒரு 10 இன்ச்சுல. அல்லாஹ் அக்பர். இதை போட்டு அல்லாஹ் இவனுக்கு முன்னாடி நான் தொழக்கூடிய ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாரு, அல்லாஹ் என்ன முன்ன தப்புல போடு. இதெல்லாம் நாகரிகம் செஞ்சுட்டு இருக்கோம்ல. எது நாகரிகம்? மக்களை உருவாக்குறது. இந்த நாகரிகம் எப்ப இருக்கும்? இவ்வளவு பெரிய பெல்ட் போட்டுதானா 36 இன்ச்சு இவ்வளவு பெருசு, அப்படி தரையில போட்டு தேய்ச்சிட்டு பாத்தீங்களா? தரையில தேய்ச்சா துணி போகாம வந்து ஜிப்பு வச்செல்லாம் போட்டோம், என்னென்னமோ பண்ணி கூத்தடிச்சு. அப்ப அது நாகரிகம். இப்ப பாத்தீங்கன்னா வேடிக்கையா இருக்கு. அப்ப மனுஷன் உருவாக்குறது முத நாள் நாகரிகம், இன்னைக்கு வேடிக்கை. இன்னைய நாகரிகம் நாளைக்கு வேடிக்கை.
அல்லாஹ் அமைச்சு கொடுத்த எல்லாமே எல்லா காலத்திலையும் பொருந்தும், எல்லா காலத்திலையும் பொருந்தும் இல்ல. அப்ப அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வோட சட்டம் போட்டானா அதை கேட்கணும். அதை கேட்டு லாஜிக் பேசிட்டோம்னா யாரோட லாஜிக்னு அர்த்தம்? நம்ம எங்களோட எந்த எந்த சந்ததியில் வரும்? ஆதம் சைத்தான். எந்த சந்ததிக்கு நேரா போய் நிற்போம்? அபா வஸ்தக்பரா வகான மினல் காஃபிரீன். அல்லாஹ் நம்முடைய கத்தி பாக்கி இன்ஷால்லா இதெல்லாம் எழுதிட்டு வருமா? இது வரைக்கும் என்ன இருக்கும்? இது வரைக்கும் அது இருக்கும். மினல் மீன் வரைக்கும். இப்ப நம்ம பார்த்ததுல இருந்து லேசா பார்த்துக்குவோம். பத்தமா இதுக்குள்ள இது மலாய்க்கு இது யாரும் அல்லாஹ் சொல்லிட்டானா நோ லாஜிக் கிடையாது, ரைட்டா? அது மாதிரி நம்ம லாஜிக் பேசணும்னா எடுத்து தெரிஞ்சு பேசணும்னா எனக்கு தான் தெரியும் நினைச்சோம்னா யாரோட சந்ததின்னு பார்க்கணும்? வகான மினல் காஃபிரீன், சைத்தானோட சந்ததின்னு பார்க்கணும். ஆதம்கிட்ட வந்து நீங்கள் இளைப்பாருங்கள், நீ உன்னுடைய மனைவியும் நீங்கள் இளைப்பாருங்கன்னா கணவனுக்கு அந்த ஒரு அந்தஸ்து இருக்கு, அவன் செய்யணும் அப்படிங்கிற ஒரு படிப்பினை கிடைக்குது. சுருக்கத்துல இருங்க, எது வேணாலும் சாப்பிடுங்க, உங்களுக்கு எல்லாமே ஹலாலாக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் எதை ஹலாலாக்குறானோ அது எல்லாமே நீங்க செய்யலாம். அல்லாஹ் எதை ஹராமாக்குறானோ எதையுமே செய்யக்கூடாது. அப்போ உள்ளது அவங்களுக்கு என்ன? ஒரே ஒண்ணுதான் ஹராமாக்கப்பட்டது, அந்த பலா தக்ரப ஹாதிஹி ஷஜரத், இந்த மரத்தை மாத்திரம் நீங்கள் இருக்காதீங்க. நெருங்கினீங்கன்னா நீங்கள் வாலிமீன், நீங்கள் வந்து அநியாயக்காரர்கள் ஆயிடுங்க. அல்லாஹ் அங்க தடுத்தது ஒண்ணு அதை நெருங்கினா நீங்க அநியாயக்காரர்கள் ஆயிடுங்க. அல்லாஹ் இங்க தடுத்தது என்னென்ன இருக்கோ அதை நம்ம செஞ்சோம்னா நாமும் அநியாயக்காரர்கள் ஆயிடுவோம். அல்லாஹ் தாலா நம்முடைய அநியாயக்காரர்கள் இருந்து நம்ம காப்பாற்றுவாங்க இன்ஷா அல்லாஹ். முடிச்சுக்கோ. நம்ம என்ன இன்ஷா அல்லாஹ் நம்ம நோட்டு போட்டு 1 to 7 எழுதிட்டு வாங்க. அரபியில எழுதுங்க, மெதுவா எழுதுங்க, அவசரப்படாம எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு வாரம் இருக்கு. தமிழ்ல எழுதுங்க. அதே மாதிரி 21 to 24 அரபியில எழுதுங்க, தமிழ்ல எழுதுங்க நோட்டு போட்டு. அதே மாதிரி இங்க வந்து 30 இப்ப இது வரைக்கும் உள்ளதை எழுதிட்டு வாங்க. இது வந்து இன்ஷால்லா ஒரு 44 47 வரைக்கும் போகும். அது ஒரு சம்பவமா இருக்கிறதுனால நல்லா இருக்கும் இன்ஷால்லா. சம்பவமா தானே இருக்கு, அசம்பாவித மாதிரி இல்ல. இன்ஷால்லா முடிச்சுக்கோ இன்ஷால்லா. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.